கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இத்தனை நாளாக இவன் அழ விட்டுருக்காங்கிறது தெரிஞ்சுது. உடனே வள்ளிய தனிமேல கூப்பிட்டு சொன்னாள், ஆனீய வல்லி மே காந்தே புரோக்தவானி லோக சங்கிரகம் ஸ்ருணுவல்லி பிரவக்ஷ்யாமி மாச்சத்வம் குபிதா பவா. நான் சொல்றத பொறுமையா கேளு, கோச்சிக்காத. சபத்னியா கர்ஹணே யத்வை பாபம் கோரதரம் பிரியே. ஒரு பொண்ணை அழவிட்டேயானால், இரண்டாவது மனைவி அழவிட்டேயானால் அது மகா பாபம், கோரதரம். முருகன் வாயால் சொன்ன பெரிய பாபம் அது. தத் பாபம் அனுபோக்தவ்யம். அந்த சுவாசினி கண்ணிலேருந்து விழுந்த அழுகையை, அந்த பாவத்தை நீ அனுபவிச்சே தீக்கணும். ஏதாவது சால்ஜாப்பு சொல்லி அப்படி இப்படின்னு பேழலாமோன்னு நினைக்காத. சுவாசினி கண்ணிலேருந்து விட்ட ஜலத்துக்கு பதில் சொல்லியே ஆகனம். தத் பாபம் அனுபோக்தவ்யம் நோச்சே தேவம் ந சாம்யதி. வேற வழியினால அதை சரி பண்ணுவோன்னா முடியாது, அதை நீ அனுபவிச்சே தீதாகனம். சபத்யவமதம் பாபம் யாதவ்யந்து த்வயா பிரியே. இந்த பாவம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாள் வள்ளி. அப்போ அவர் சொன்னாள், திரியஜ்ஞோனி பிரபூதாத்வம் புல்கசே விருத்தி மேயுஷி தாவதா பாப சாந்தி ஸ்யாதி சுத்தாத்வாமஹமஞ்சசா விதினா ரிஷிபிः சார்த்தம் பாணிம் கிருண்ணாமி மாசுசா. இந்த பாவத்துக்கு பரிகாரமாக நீ போய் ஒரு வேடுவ ஜாதியில போய் பிறக்க வேண்டும். ஓஹோ, இந்த பாவத்துக்காக நான் வேடு ஜாதியில போய் பிறக்கணுமா, உங்களை விட்டு பிரியணுமா அப்படின்னு வள்ளி பெருசா அழுதாள். இப்ப சுவாமி சொன்னார், அழாதே, வருத்தப்படாத. விதினா ரிஷிபிः சார்த்தம் பாணிம் கிருண்ணாமி மாசுசா. கவலைப்படாத, எல்லா ரிஷிகணங்களோட நான் வந்து உன்னை பழையபடி கல்யாணம் பண்ணிண்டு உன்னை திரும்பி அழைச்சு வருவேன். விதினா ரிஷிபிः சார்த்தம் பாணிம் கிருண்ணாமி மாசுசா யுக்த்யுக்த்வா ஷண்முகோ தேவஹ யதா பூர்வம் ஸ்திதோ அபவத் ததः சா துக்கிதா வல்லி சிந்தயந்தி திவானிஷம் திரியக்ஜன்ம குதோ மே ஸ்யாதி புல்கசேவ சதிः குதः இத்யேவம் சிந்தயந்தி சா காஞ்சன்யாம் பிரபவிஷ்யதி. அவ திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி ஒரு வேடுவ ஜாதிக்கு வந்து வேடுவ ஜாதியில பொண்ணாக வந்து பிறக்கப்பட வேண்டும் இந்த பாவத்துக்காக. அவ எப்படி வந்து பிறக்கிறான்னா, காஞ்சனைங்கிற ஒரு மானனுடைய வயத்துல வந்துதான் இந்த வள்ளி வந்து பிறக்கிறாள். தமிழ் பாடல்களில் கூட காஞ்சனைங்கிறவள் மானாக வந்தால் மானனுடைய பெண்ணு தான் வள்ளி அப்படிலாம் இருக்கு. முருகனுடைய பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் காஞ்சனைங்கிறது ஒரு மான். ரிஷிசிருங்கரும் ஒரு மான் வயத்துல தான் வந்து பிறக்கிறார். இதுக்கு முன்னாடி ராமாயணம் சொல்றது ரிஷிசிருங்கரை பற்றி சொல்லும். மான் வயத்தில் வந்து பிறந்தார், கொம்போட வந்து பிறந்தார் அப்படிலாம் சொல்ல. அதுபோல காஞ்சனைங்கிற ஒரு மான் வயத்தில் வந்து பெண்ணாக வந்து பிறக்க போறாள். இது எல்லாத்தையும் யாரு சொல்றா? மருங்கிற ரிஷி சொல்றார். அந்த தபஸை கெடுக்கிறதுக்காக கந்தர்வர்கள் எல்லாரும் ஏத்தாப்புல ஆடி சபிச்சார் இல்லையா? நீங்கள்லாம் போய் ஹீன ஜாதியில் வேடுவ ஜாதியில் போய் பிறக்கணும்னு சொன்னார் பற்றியெல்லாம். அவர் சொன்னார், இவா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அந்த சாபத்துக்கு விடுதலை கொடுங்கள்னு கேட்டபோது அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், விழுந்தாலும் நல்ல இடத்துல போய் விழப்போறேள். உங்க மத்தியத்தில் ஒரு மான் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும். அந்த குழந்தை பெண் குழந்தையை நீங்கள் வளர்ப்பீர்கள். வளர்த்த பின்பு அந்த புண் வளர்ந்த பின்பு முருகன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான். முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் இட்ட இந்த சாபத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். தத் ரக்ஷயாச்ச யுஷ்மாகம்
சாபமுக்திர் பவிஷ்யதி இத்யேவ முக்தா கந்தர்வாஹ பப்ரச்சுஹு புனராதராதே. அது என்ன காஞ்சனை? காஞ்சனைங்கிறவள் யார்? அதை நீங்க சொல்லணும். அவள் எதற்கு வள்ளிய பொண்ணாக அடையணும், அதை சொல்லுங்கள்னு சொல்ல. அவ காஞ்சனைங்கிறவள் ஒரு அப்சர கன்னிக. மான் வடிவத்தோட பூதலத்துல சாந்த ஸ்வபாவத்தோட தபஸ் பண்ண போறாள். அவள் அவளுக்கு புத்திரியாக இங்க வள்ளி பிறக்க போறாள். காஞ்சனே ஹேமௌவாச்சா காஞ்சனேத்யப்சராः காச்சித் மிருகரூபேண பூதலே தபஸ்சரந்தி சாந்தாத்மா தஸ்யாः புத்ரி பவிஷ்யதி ததானீம் சுரசுந்தர்யः யூயம் கந்தர்வ புங்கவாः ஹீனஜாதிஸ்வரூபாஸ்ச பாலயத்வஞ்ச தாம் சிசும். கிளம்பு போங்கோள், நீங்கள் எல்லாரும் இந்த மான் வயத்தில் பிறக்கக்கூடிய பெண்ணை வளருங்கள்னு சொல்லி அமுச்சு விட்டார். எல்லாரும் அடுத்த க்ஷணம் வேடுவர்களாக பிறந்தார்கள். ஜடபரதர் மாதிரி ஞாபகம் இருக்கு அவளுக்கு. என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஹேமர் மேரு பர்வதத்தில் நமக்கு சாபம் இட்டார். ஆனால் ஏதோ ஒரு ஒரு மான் பொண்ணை பெத்தெடுக்கும்னு சொல்லியிருக்கார். அதனால எங்கேயாவது மான் வருதா, பூர்ண கர்ப்பிணியான மான் வருதான்னு தினம் கார்த்தால ஏந்தின உடனே அவ எல்லாரும் வாசலை எட்டி பார்க்கிறா. அந்த சாபம் போற நேரம் வந்தால் தானே மான் வரும். யோசிச்சு சொல்லுங்களேன். கஷ்டகாலம் போகும்போதுதான் நல்லவர்கள் கண்ணப்படுவார். கஷ்டகால ஆரம்பத்தில் ஒரு நல்லவாளும் கண்ணப்பட மாட்டான். ஏன்னா நல்லவாழ்கிட்ட போனால் கஷ்டப்படுமே. கஷ்டத்தை போக்கிக்க முடியுமா? போக்கிக்க முடியாது. நமக்கு நல்ல காலம் வந்தாதான் நல்லவர்களே நம்ம கண்ணப்படுவா, இல்லைன்னா பட மாட்டான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவெல்லாம் வாசலையே நின்றுட்டு முனிஷாபேன சம்பந்தாக சிரமூஷுஷ்ச புல்கசாக ஏதஸ்மின்னேவ காலே தூசாமிருகி பூர்ண கர்ப்பிணி மந்தம் மந்தம் புல்கசானாம் ஆவாசம் அதிசோபனம் ஆஜகாமாங்கனகதா மிருகீசா பிரசவோன்முகி. பல காலம் கழிச்சு வாசல்ல ஒரு மான், பூர்ண கர்ப்பிணியான மான் நிற்கிறது. அப்பாடா, சாப விமோசனம் ஒரு வழியா இதிலேருந்து விமோசனமாகி பழையபடி யட்சர் கந்தர்வர்களாக மாறி திவ்யமான கானம் மழைகளை பொழிய யட்ச கானம்னு சொல்லுவா பழைய காலங்களால். அப்படி இருக்கிறவாள இந்த மாதிரி வேடுவர்களாக சாபம் கொடுத்துட்டார் அந்த ரிஷி. எப்படா இதை முடிச்சுன்னு போகலாம், எப்படா இதை முடிச்சுன்னு போகலாம். இந்த தண்ணி தொட்டியில் ஸ்டம்பில் இறங்கி அலம்ப போகிறவன் எப்படா முடிச்சுன்னு மேலே வரலான்னு காத்துன்னு இருப்பான். உள்ள காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது, மூச்சு விட முடியாது. சரி, தண்ணி தொட்டிக்கு முன்னாடி வெளியில் நிற்கிற சௌபாகியம் உணர்றானோன்னா உணரல. வெளியில் நிற்கிற சௌபாகியம், வெளியில் நிற்கிறது பெரிய சௌபாகியங்கிறது தண்ணி தொட்டியில் இறங்கின அப்புறம் தான் தெரியறது. ஓஹோ, வெளியில் இருக்கிறது தான் பெரிய சௌபாகியம் போல இருக்கு என்ன இல்லையா? அது மாதிரி அவ எல்லாரும் எப்ப சாப விமோசனம்னு காத்துன்னு இருக்கு. அப்ப இது வருது, சா பிரசவோ மிருகி சா பிரசவோன்முகி. பூர்ண கர்ப்பிணியாக பிரசவிக்க கூடியதான கட்டத்தோட வேதனையோட அது வருது. தாம் திருஷ்டுவா புல்கசா சர்வே ரரக்ஷுஸ்தாம் ச கௌதுகா வீக்ஷமானாதிஷ சர்வாஹ கதா பிரத்யாகதாமு உபவிஷ்டா ச உத்திதா ச லிஹந்தி ஜிஹ்வயாங்ககம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி மாளல்ல, சாத்தியமே இல்லை. அவ்வளவு ஸ்லோகம், அவ்வளவு அர்த்தம் இருக்கு. என்னென்னால் அது பூர்ண கர்ப்பிணியோ இல்லையோ, அந்த கர்ப்பத்தோட ஒரு ஸ்திரீ எவ்வளவு கஷ்டப்படுறாள் இந்த ஸ்லோகம் சொல்றது. உபவிஷ்டாச்ச, ரொம்ப நாய் நிற்க முடியல, காலை குறக்களி வாங்கிறதேன்னு கீழே உட்காந்துக்கிறார். ரொம்ப நாய் உட்கார முடியல, உடனே ஏந்து நிற்கிறாள். உபவிஷ்டாச்ச உத்திதாச்ச
லிஹந்தி ஜிஹ்வயாங்ககம். இந்த கயையில போய் மாதிரி ஷோடசின்னு அம்மாவுக்கு ஒன்று வைக்கிறா பத்தியில. அதில் முதல் ஸ்லோகம் என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் ஸ்லோகம் கர்ப்பஸ்ய தாரணாத் ஊர்த்வம் விஷமே பூமி வர்த்மனி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய இமம் பிண்டம் ததாமியகம். இதுதான் கயையில சொல்கிற ஸ்லோகம். முதல்ல கையில் வச்சு, ஹே அம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை குழந்தையாக அடைந்தாய். விஷமே பூமி வர்த்மனி, பூர்ண கர்ப்பிணி குடத்தில் ஜலத்தை தூக்கின்னு அப்படியே நடந்து வரும் பொழுதோ காலை தூக்கி அப்படி படியில் வைக்கணுங்கிற கால் எம்ப மாட்டேங்கிறது, குரக்கலி வாங்கிறது. பூர்ண கர்ப்பாவஸ்தையில் இருக்கா, கையில் குடத்தை வச்சுட்டு இருக்கா, காலோ எம்ப மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாள்? நின்றுட்டு ஒரு தடவை பெருமூச்சு விடுறாள், அப்படின்னு ஒரு தடவை பெருமூச்சு விடுறாள். அப்படி பெருமூச்சு விட்டையே, அதற்காக இதை முதல்ல வச்சேன். கர்ப்பஸ்ய தாரணாத் ஊர்த்வம் விஷமே பூமி வர்த்மனி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய இமம் பிண்டம் ததாமிய. என்ன கேட்டால் கயைக்கு சமஸ்கிருதம் வாசிக்காதவா தான் போகணும். சமஸ்கிருதம் படித்த அந்த கயா பாண்டா சொல்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களெல்லாம் ஒருத்த மனசில் தெரிஞ்சுட்டானே, ஆனால் ஹார்ட் அட்டாக்கு வந்து அங்கேயே அம்மாவை நினச்சின்னு உயிரை விட்டுடணும். அப்படி இருக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம். ஒவ்வொரு பெண்ணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லவோ அந்த குழந்தைகளை உருவாக்கி கையில் கொடுக்குறாள் இல்லையா? போட்டிருக்கு, உபவிஷ்டாச்ச உத்திதாச்ச லிஹந்தி ஜிஹ்வயாங்ககம். தாகம் எடுக்கிறது, தாகத்தை குடிக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல. காதராக்ஷி சதான் திருஷ்டுவா பிரமந்தி பரிதோ திசம். பயந்து போய் அப்படி திக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கு, சுற்றி சுற்றி பார்க்கறது. எல்லாரும் அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கிறதே ஒரு நல்ல நாளில் அந்த மான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தது. சுமுகூர்த்தே சுனக்ஷத்ரே ஜாதா தத்ர தாரிகா தாம் காஞ்சனா பிரசூத்வா தூ த்யாத்வா தேஜஸ்து சாங்கரம் ஜகத்யாத்ர்யா தாரணோத்ஸ புண்ணியேனாப்சரசாம்வரா திவ்ய கன்யாப்சரோ பூத்வா சர்வலோகஸ்ய பஷ்யதா யத்தச்ச புனராவர்த்தி வர்ஜிதம் நித்யமவ்யயம் தத்தாம பார்வதி லோகம் சாஹேமாப்சரசாகதா. ஒரு நல்ல முகூர்த்தத்தில் நல்ல லக்னத்தில் ஒரு பெண் குழந்தையை அந்த காஞ்சனைங்கிற மான் உருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிகை, அப்சரஸ் கன்னிகை பெற்றெடுத்துட்டு பரமேஸ்வரன்ட்ட போயிட்டா. அவருடைய காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. பரமேஸ்வரன்ட்ட போயிட்டாள். அந்த குழந்தை எல்லாரும் போய் தூக்கினாள். அஹோபாக்யம் அஹோபாக்யம் அஹோபாக்யமிதம் ஹினஹா வயந்தன்யாஹ 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 ஜகத்ரயே அனயா கன்யயா நூனம் வயம் லோகத்ரயேஷு ச தன்யாः புண்ணியாः கீர்த்திமந்தः பவிஷ்யாமோ ந சம்சயः. நாங்கள் எல்லாரும் புண்ணியத்தை அடைஞ்சோம், நாங்கள் எல்லாரும் தன்யனர்களாக ஆனோம். இந்த பொன்னால் அல்லவோ எங்களுடைய வேடுவ குலமே பெரிய நிலையை அடையப் போகின்றது. இன்னைக்கும் பார்க்கலாம். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில், தைப்பூசத்தன்னைக்கு பழனியில் 30 லட்சம் பேர் இருப்பான்னு நான் சொன்னேன் உபன்யாசத்தில். லட்சக்கணக்கான பேர் அங்கே நிற்பா முருகனை பார்க்கறது. இந்த தைப்பூச 10 உற்சவம் முடிஞ்சு ஒரு 3 நாள் அந்த முருகன் கிட்டக்க வேடுவர்கள்லாம் தரிசனம் பண்ணுவார். சீர்லாம் எடுத்துன்னு வருவார். அந்த முருகனுக்கு சீர்லாம் எடுத்துன்னு வருவார். அன்னைக்கு சமயபுரம் சரித்திரம் சொன்னேன் இல்லையா? அந்த அம்மா தண்ணியில் விழுந்து துணியெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் வேணா பார்க்கலாம். வருஷா வருஷம்
ஸ்ரீரங்கத்திலேருந்து புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் சமயபுரத்தில் கொண்டு போய் சீர் வைப்பா. ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க வேணா வருஷம் போய் பாருங்க. ஸ்ரீரங்கத்திலேருந்து நிறைய பட்டுப்புடவையெல்லாம் எடுத்துன்னு நேர அற்புதமாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கொண்டு போய் சமர்ப்பிப்பா. ஆமாம், உங்களுக்கு வஸ்திராதிகள்லாம் கொடுத்தன்னு போய் சொன்னா மகாவிஷ்ணு கொடுத்துருக்கார், ரங்கராஜன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லுது. அதுபோல வேடுவர்கள் எல்லாரும் பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணுவார். அவர் சொல்றார், அஹோபா வயம் தன்யாக வயம் தன்யா அனயா கன்யயா நூனம் வயம் லோகத்ரயேஷுச்ச அஹோநேத்திரம் ஸ்ரீயா சாது தலமுத்பல சந்நிபம். இந்த குழந்தையினுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அத்தியுதமான கருணைதல் புஷ்பம் மாறி இருக்கு, அத்தியுதமாக இருக்கு. கர்ணாந்த தீர்க்கமம்பாஜா நாசா சம்பக புஷ்பிணி, சம்பக புஷ்பம் மாதிரி இருக்கு மூக்கு அவளுக்கு. கர்ணாந்த தீர்க்கமான அழகான கண்கள் இருக்கு, காது வரையில் நீண்டதான கண்கள் இருக்கு. இப்படி அற்புதமாக அந்த குழந்தைய வர்ணிச்சு அவ எல்லாரும் பரம சந்தோஷமாக வள்ளியை வளர்த்து ராஜாபி மத்குமாரியா அநேக கோடி பிரம்மாண்ட கோட்டீனாம் அதிபேன தூ சுகுமார குமாரேன பவிஷ்யதி ந சம்சயா. குழந்தை வளர்றது வளர அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் நினைக்கிறா, இவ்வளவு அழகா இருக்கிற குழந்தைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணுமே. இது எல்லாருக்கும் உண்டான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பொன் குழந்தை வளர அப்பா அம்மா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே கவலைப்படுவோம். அப்போ அந்த வேடுவ ராஜன் சொல்கிறான், என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, இவளை விட அழகான ஒரு அழகன் எவன் கிடைக்கிறானோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சுகுமார குமாரேன பவிஷ்யதி நசம்சயா. ஆமா அப்படின்னா சொல்றான். புஷ்பவிருஷ்டி பிரதிதினம், தினம் இந்த வள்ளி வளர்ற அந்த இடத்துல புஷ்ப விருஷ்டியை கொண்டு வந்து கொட்டுறார்கள். அவ்வளோ அற்புதமாக வளர்ந்து சர்வலட்சண சம்பன்னா சர்வாவயவ சுந்தரி ரராஜ கன்யா சாவ்யோம்னி சந்திரலேகேவ சாரதி யௌவனஞ்ச யயௌ காலே கேகம் மாரஸ்ய சோபனம். அவள் நல்ல யுவதியாக ஆன போது சர்வாங்க சுந்தரியாக ஆயிட்டாள். புத்திரஹீனஹா பிதா தஸ்யாஹ தாம் வினா ந கதாச்சன. இந்த வேடுவராஜனுக்கு புள்ள குழந்தை கிடையாது. இந்த மான் குழந்தை பொன் குழந்தையை தான் வளர்க்குறான், புள்ளையா நினைச்சுன்னு வளர்க்குறான். அவன் எப்படின்னா சயனம் போஜனம் செய்வ ந சகார அதிவத்சலா. சாப்பிட்றதோ தூங்குறதோ எப்போ பார்த்தாலும் பொன் குழந்தைய கிட்டக்க வச்சுட்டே வளர்க்குறான். அவ்வளவு ஆசையாக வளர்க்குறான். உலகத்தில் கஷ்டமான சீன் 2. என்ன 2 கஷ்டமான சீன் சொல்லட்டுமா? 15 வருஷம் பாடசாலையில் குட்டி குழந்தையா வந்து சேர்ந்த பையன் கணாந்தம் முடிச்சுண்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு இந்த வாத்தியாரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் ஆற்றுக்கு போகிறேன் அப்படிமா. இத்தனூண்டா அப்பா அம்மா கொண்டு வந்து கேட்டா ஒரு துளியூண்டு ஒரு 2 முழ துண்டை கட்டி நின்னா அந்த பய. இன்னைக்கு பெரிய கணபாடி ஆயிட்டான். நான் அப்பா அம்மாவோட போகிறேன்னு அவன் கிளம்பி போகிறதே இந்த வாத்தியாருக்கு மனசெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் நெருடும். தினம் அந்த குழந்தை குறுக்க அப்படி சொம்ப தூக்கின்னு போயிட்டு வர்றதை பார்த்தே அழகாக இருந்ததே. நாளையிலேருந்து அவனை பார்க்க முடியாது. அதே சமயம் அவன் அப்பா அம்மாவை ரட்சணம் பண்ணுறது அவனுடைய தர்மம் தானே, நியாயம்தானே, அவனை அமிச்சுதானே ஆகணும் அப்படின்னு மனசை கல்லாக்கின்னு அந்த பையனை போயிட்டுவாப்பா சந்தோஷமாயிடுறான்னு அனுப்புவார் வாத்தியார். அதே மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற சீனும் இதே சீன் தான். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு முன்னழகு பின்னழகு பார்த்து அவளுக்கு வேண்டியதான நகை நட்டையெல்லாம் போட்டு சந்தோஷமாக வளர்த்துட்டு கடைசியில் கன்யாம் கனக சம்பன்னாம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஆத்துக்காரோட டாட்டா காமிச்சாள்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு. ஆனால் அவள் அங்கே தான் இருக்கணும், அதுதான் அழகு. ஸ்திரீ தர்மம் அங்கே தான் இருக்கணும்னு இருக்கு. சீத்தை சொல்கிறாள். ஆமாம், 6 வயசில் கல்யாணம் ஆகி அயோத்திக்கு வந்தேன், நான் அதுக்கப்புறம் பிறந்தாத்துக்கே போகலேங்கிறாள்.
அதுதான் அழகும் கூட. அதுபோல சயனம் போஜனம் செய்வ ந சகார அதிவத்சலஹா, சாப்பிட்றதோ தூங்குறதோ எல்லாம் அந்த குழந்தைய வச்சுன்னே பண்றான். இந்த குழந்தை மேல அவ்வளவு ஆசை. அவ எல்லாரும் யாழவனம்னு திணைக்காட்டுக்கு காவை காக்கிறதுக்காக போற வழக்கம். அது ஒரு சமயம் வள்ளியை அனுப்பிச்சானவன். வள்ளியை அனுப்பிச்சா கதிச்சித் திவசாய ததா விராசீத் கிரிஜா தனூஜः ஷடானனோ த்வாதச பாஹுயுக்தः த்விஜாதிரூபஸ்ச சுபுஷ்பரம்யः சரச்சசி துல்யமுகோ மனஸ்வி யத்ராஸ்தி வல்லி நிஜசேட்டியுக்தா கத்வா சமீபம் சசி துல்யவக்த்ரா தஸ்யோபரிஷ்டாத் ஸ்வயமேவ தேவः ஜகாம சர்வத்ர விசாரிய திருஷ்டிம் ததர்சவல்லீம் அதிரூபயுக்தாம் தாத்ராதி யத்னேன விசிருஷ்டரூபாம் அனூபமாம் ஸ்லக்ஷ்ணகுஷே சுகேசபாராம் சுஜாதபங்கோத்பவதுல்யவக்த்ராம் சந்திரானனாம் குந்தசமானதந்தாம் பிரபுல்ல நீலோத்பலதுல்யநேத்ராம் பிம்போஷ்டயுக்மாம் பதரீசமானஸ்தனாங்குராம் பாலதலேன ரம்யாம் அத்யந்த ரம்யாத்ம நக பிரபாபிர் மனோகராம் பத்ம சமானபாதாம். இந்த யௌவன பிராதுர்பாவத்துக்கு வந்த உடனே மகா அழகி ஆயிட்டாள் வள்ளி. அந்த ஆகாசமாத்திரமாக வந்ததான முருகன் இந்த தெனக்காட்டில் அந்த வள்ளியை பார்த்தான். தாத்ரா அதியத்தனேன, அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பிரம்மதேவன் இந்த பொண்ணை சிருஷ்டிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அழகா சிருஷ்டிச்சுட்டான். தாத்தராதி எத்திரேன விசிருஷ்ட ரூபாம். அவ்வளவு அழகான வள்ளியை பார்த்து மன சந்தோஷத்தை அடைஞ்சு நேரம் கிட்டக்க வந்து துவங்கஸ்ய புத்ரி தவவா பதிஹ்கஹ மாதா தவா காவத சர்வமேவ. ஏ பொண்ணே, நீ யாரு? நீ யாரோட பொண்ணும்? உங்கள் அப்பா பேர் என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுதா? உங்கள் ஆத்துக்கார் பேர் என்ன? இப்படி வரிசையாக கிடுகிடுன்னு கேள்வி கேட்டான். கன்யாவிருதாத்வம் நபவேரே யதித்வம் மமைவ பாரியா பவ காமுகஸ்ய. உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தது ஆனால் எதி நபவேர் எதித்வம், உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததே ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன், உன்னை பத்னியா அடைய ஆசைப்படுறேன். மமைவ பாரியா பவ. இந்த முருகன் வள்ளியிட்ட வர்ணித்த ஸ்லோகத்தெல்லாம் நான் விஸ்தரித்து இப்போ கதை சொன்னேன், ஆச்சரியப்பட்டுடுவேன். அப்படிலாம் இருக்கா ஸ்லோகன்னு? அப்படிலாம் இருக்கு. உடனே அவ சிரிச்சுன்னே பதில் சொன்னாள். பிரஹஸ்ய கிஞ்சித்து, சிரிச்சுன்னே சொன்னாள். பாமரோமத் பிதா தேவஜன நீச்சாபி பாமரா. நான் ஒரு வேடுவனுடைய பெண். குரோஷார்த்தே மத்கிருஹம் ரம்யம். எங்க வீடு இங்கேருந்து ஒரு அரை குரோஷத்தில் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் கல்யாணம் ஆகாதவள். நோடாம் மாம் வித்ய கன்யகாம் அப்படின்னு சொன்ன உடனே முருகன் என்ன பண்ணினார்? நாள் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும். இப்போ உன்னை பொன் கேட்க உங்க அப்பாட்ட நேராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டார். வேடுவராஜன்ட்ட வந்தார். வந்தா ஜகாமமத்கிருஹம் கத்வா பிரார்த்திதவ்யः பிதா மமா தாத்தவ்யா ஜனகேனைவ கன்யா நாத்ரைவ சம்சயா. அவரை போய் கேட்டார். அவன் சொன்னான், உலகத்திலேயே யார் பெரிய அழகனோ அந்த அழகனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாள். இதை கேட்ட உடனே சுகர் சொல்றார், கதைவம் அத்தியந்த மனோகராபி. இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, மனசை அபகரிக்கிறாப்புல இருக்கு. இதை சொல்லுங்கள். வள்ளியும் முருகனும் அப்படி சந்திச்சிருந்தது அவ்வளோ அழகா இருக்கே, இதை சொல்லுங்கள் நீங்க. விசேஷதா துவத்வதனாத் வினிஸ்ருதா. அதையும் இந்த பற்றி நீங்க சொல்றது இன்னும் நல்லா இருக்கு, நீங்க சொல்லணும். சொல்றார் அவர். வள்ளி விவாகம் சகலம் ஸ்ரோத்ருணாம் பாக்யவர்தனம்.
இந்த வள்ளி விவாகத்தை யார் சொல்லி காதால கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் சகலவிதமான சௌபாகியத்தையும் கொடுக்கும். யார் சொல்றார்? வியாசர் சுகரை பார்த்து சொன்ன ஸ்லோகம். ஸ்ருணு புத்திர மகாபாகா யத் பிருஷ்டம் பவதாதுனா வள்ளி விவாகம் சகலம் ஸ்ரோத்ருணாம் பாக்யவர்தனம் தம் அஜ்ஞாத்வா புல்கசோபி பிரத்யுவாச்ச திருடவ்ரதா. அஜ்ஞாத்வா வந்திருக்கிறது முருகன் அப்படிங்கிறது தெரியாமல் அவன் பேசுறான். சுவாமி பார்த்தார், இவன் கொடுக்காட்டா என்ன, நம்ம போய் வள்ளியை கல்யாணம் பண்ணப்போம்னு நேர போனார். அங்கே போனால் ஒரு வெயில்ல படுத்து தூங்குறாள் வள்ளி. பத்தினி இப்படி வெயில்ல படுத்து தூங்குறாளே. உடனே என்ன பண்ணனால், சுச்சாயம் சுபலம் ஸ்னிக்தம் திருஷ்டுவா பூர்வம் சுதோஷிதா தஸ்ய மூலே து சக்யாச்ச சுஷ்வாப பரமாங்கணா. முருகன் என்ன பண்ணினார்? அவ மேல வெயில் அடிக்கக்கூடாது, உஷ்ணம் வரக்கூடாதுன்னு ஒரு மரமாக மாறி அவகிட்டக்க நிற்கிறார். உடனே வள்ளியினுடைய இருக்கக்கூடிய சிநேகிதிகள் எல்லாரும் இந்த மரத்தடி நன்னார்கடி அப்படின்னு எல்லாரும் மரத்தடியில் வந்து தங்குறாள். எப்படி இருக்கு பாருங்க, அப்படிலாம் இருக்கு. இப்படி மரத்தடியில் தங்கிட்டே இருக்கிறது அவ அப்பா வந்துட்டார். வள்ளியோட அப்பா வந்துட்டார். அவன் வந்துட்டு அவன் சொன்ன ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மரமே கிடையாது, இப்போ என்ன திடீர்னு ஒரு மரம் முளைச்சிருக்கு, இந்த மரத்தை வெட்டுறேன்னு ஜக்ராஹ பரசும் ஹஸ்தே, கோடாலியை கையில் எடுத்து விட்டான். ஜக்ராஹ பரசும் ஹஸ்தே பாமரோ மூட சேதனா தஸ்மின்னி கிருண்ணீத பரசௌ தத்விருக்ஷே தத்விருக்ஷோந்தர்ஹிதோ அபவத். இப்படி மோடாலியை தூக்கின உடனேவே இந்த மரம் மறைஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தார். இதெல்லாம் சரியா வராதே, வேற ஏதாவது ஒரு வழியில் தான் வள்ளியை அடையணும்னு அவ அண்ணா இருக்கார் பாருங்க கணபதி, அவர்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும். சகல காரியம் சகல விக்னமும் அங்கே போனால் போயிடும். மூதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். யார் போய் நமஸ்காரம் பண்ணாலோ அசுப ஆசு நாசகம், நமஸ்காரம் பண்ணுவாருடைய அசுபத்தை முழுக்க சீக்கிரமாக போக்கக்கூடியவர். அந்த முதாங்கிற பதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆதிசங்கரருக்கு கோட்டி நமஸ்காரம் பண்ணினா தேவலாம். என்ன முதான்னு ஆரம்பிச்சார். முதானா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த குழக்கட்டை கையில் வச்சுன்னு பார்த்து அடாடாடா குழக்கட்டை கையில் வச்சுன்னு இருக்கு, குழக்கட்டை இருக்கு, எனக்கு சதுரசம் ஆரம் கிடையாது, குழக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குழக்கட்டையே பார்த்து மூதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். இந்த கற்பனையே அழகு, அந்த ஸ்லோகமே அழகு. அப்படி சொன்னாலே கணபதி எதாப்புல வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகம். ஸ்லோகங்கள்லாம் சொல்லிண்டே போலாம். பின்னொரு சந்தர்ப்பத்தில் இதே நைமிசாரண்ய மண்டபத்தில் கணபதி புராணம், கணபதினா ஆறு, கணபதியினுடைய வைபவங்கள்லாம் என்ன, இன்னொரு காலத்தில் பார்ப்போம். கணபதி அவ்வளவு விசேஷம். அதனால என்ன பண்ணினார், கணபதியை போய் ஸ்தோத்திரம் பண்ணினார். கணே ஜேஷ்டராசம் கணேசானம் புரோவாச்ச பிராப்ய சாங்கரிம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணும், நீ தான் வந்து அனுகிரகம் பண்ணணும். நான் என்னடா பண்ணணும் அப்படின்னார் கணபதி. ஒன்றும் இல்லை, அவள் அப்பா அங்கே இருக்கார், இவ தனக்காட்டில் இருக்கா, ஒரு பெரிய யானை உருவத்தை எடுத்துன்னு வந்து ஓடி வந்து பயமுறுத்துங்கள், பயந்துட்டே நேராக ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணி விடுவாள். அப்படியா, சரி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், நாளைக்கு நம்மளை 4 பேர் நல்லதாக சொல்லட்டும், தம்பி கல்யாணத்தை நடத்தி வச்சார்னு 4 பேர் சொல்லட்டும். இன்னும் மறுநாளைக்கு ஒரு பெரிய யானை உருவத்தை எடுத்துன்னு வந்து, ஆமாம், தாம்பீஷய சுச்சி யாழாவனே கஜோ பூத்வா தாம்பீஷய சுச்சிஸ்மிதாம், பயமுறுத்தி ஓடி வந்து முருகனை வத்தி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டாள். கத்வா திருதம் சா தபனீய காத்ரி காடம் சமாலிங்க விபீர் பபூவ. ஆலிங்கனம் பண்ணின உடனே அவளை பார்த்து சொல்றார், அபீப் சுகன்யே வினு மணி வித்ருமோஷ்டி
த்வம் பாலயாம இதி குஹோ மனஸ்வி சிரீஷமிருத்வீம் சுகுமாரஹஸ்தாம் கும்பஸ்தனீம் ஹாடகபாடலாங்கீம் ஆலிங்யகாடம் சுச்சிரம் சுரேஷோபி அமந்தமானந்தரசானுபூதி ரோமாஞ்சகாத்ரோ விவசோ பபூவ விஸ்மிருத்ய பாஹ்யான் விஷயான் சுரேஷா ஸ்வயம் சதா பிரம்மரசானுபூதி. வியாசர் சொல்றார், பிரம்மரசானுபூதியிலேயே லயிக்கக்கூடியதான அந்த முருகன் இப்ப வள்ளியிட்ட வந்து ரமிக்கிறானே. இது என்ன அப்படின்னா, யஸ்யார்ச்சகானாம் மஹி மோகலேசா, எந்த முருகனை ஞான பண்டிதனை பூஜை பண்ணினால் மோகம் வராதோ அப்பேற்பட்டதான முருகன் இந்த இடத்துல வரானே. என்னன்னா, இதெல்லாம் காட்சி லோகானுசாரி பகவான் புராணா ஹ்யபாகிருதா சா பிரகிருதி புராணி. உடனே நேராக அவள் போய் வந்தது முருகன் அப்படிங்கிற விவரங்களை சொல்ல, உடனே அத்தியுதமாக அவன் வள்ளிக்கும் முருகனுக்கும் விவாகம் பண்ணுறான், விவாகம் பண்ணி கொடுக்குறான் அந்த வேடுவராஜன். ஸ்கந்தோயமிதி ஹிருஷ்டாத்மா துஷ்டாவ கிரிஜாசுதம் ஆனந்த பாஷ்பநயனஹா கத்கதஸ்வரமேதுரஹா புலகாங்கித சர்வாங்கஹா வினமத்கந்தரோ முதா நமஸ்தே சர்வலோகேஷ நமஸ்தே சம்புநந்தன தேவசேனாபதே துப்யம் கருணாம்போ நிதே நமஹ மம கன்யாபதே துப்யம் வல்லீநாதாஜதே நமஹ. ஸ்தோத்திரம் சொல்லி ததானீம் புஷ்பவிருஷ்டிச்ச துந்துபீனாஞ்ச நிஸ்வனைஹி ஈனாநாதைஸ்துதிபிரபி அபூத் அம்பரவர்த்மனி ததானீம் பார்வதீலக்ஷ்மி சரஸ்வத்யோ முதான்விதாக ஆகதாக புல்கசாவாசம் ஸ்ரீமத் கல்யாண மண்டபம் அலஞ்சக்ருர் மனஸ்வின்யா வல்லீமாபரணீரலம். பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரும் வந்துட்டாள். வந்தா கல்யாணம் நடக்க போகிறது. இந்த வள்ளி இப்படி வேடுவ குலத்தில் பிறந்து வளர்ந்ததுனாலே இந்த அலங்காரம்லாம் சரியாக பண்ணிவிட முடியல. ஒரு கல்யாணம் நடக்கிறதே எல்லாரும் பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா. ராம பட்டாபிஷேகத்தில் சுக்ரீவனோட வந்த பொம்மநாட்டியெல்லாம் சரியாகவே தலைவாரி இல்லை. கௌசல்யை பார்த்தா இதெல்லாம் சரியாக வராதுன்னு ஆளை விட்டு எல்லாத்துக்கும் பளிச்சுன்னு இப்போ தலைவாரத்துக்குன்னு ஒரு கோஷ்டி ஒன்று வருது பாருங்க. இப்போ அது ராம பட்டாபிஷேகத்திலே இருக்கு. அந்த காலத்துலேருந்தே வர ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு அலங்காரத்துக்குன்னு ஒரு கோஷ்டி. இப்படி அத்தியுதமாக அலஞ்சக்ருஹு மனஸ்வின்யா வல்லீமாபரணீலம். இப்படி அத்தியுதமாக வள்ளிய பல ஸ்தோத்திரங்களாக வர்ணித்து அத்தியுதமாக இருக்கக்கூடிய அவளை அலங்காரம் பண்ணி ஏவமாபாத சம்சோபி மணிபூஷண பூஷிதாம் ஸ்வீயாம் சௌபாகியவல்லீம் தாம் ஆலோக்கிய ஆனந்த நிர்பரஹ கிருஹ்யோக்த விதினா சம்யக் பாணிம் ஜக்ராஹ ஷண்முகஹ சமித்பிரக்னிம் பிரஜ்வால்ய த்ரிஸ்வதந்திர முனீஸ்வரைஹ கிருஹ்யோக்த விதினா சம்யக் பாணிம் ஜக்ராஹ ஷண்முகஹ द्रष्टुं षण्मुख कल्याणं सर्वे देवाः समागताः ब्रह्म विष्णु शिवाश्चापि शक्रः सर्वसुरैर्वृतः नऋतुश्चाप्सरः संघाः जगुः गन्धर्वपुङ्गवाः निरन्तरं सुपुष्पाणि ववृषुः कल्पशाखिनः. வள்ளிக்கும் முருகனுக்கும் அத்தியுதமாக விவாகம் நடந்து இந்த விவாகத்தை பார்க்கறதுக்கு 33 கோடி தேவதைகள் வந்து ரிக்வேதிகளான ரிஷிகள் எதிர்த்தாப்புல அக்னி மூட்டி விவாகாதி ஹோமங்கள் எல்லாத்தையும் நடத்தி வச்சு வள்ளியும் முருகனும் பழைய போடி சேர்ந்தார்கள். இப்போ சொல்லட்டோமா, இதுக்கு மேலே கதை இருக்கு. ஒரு முடிச்சு போட்டால் அப்புறம் 2 முடிச்சு ஆறு போடுவா? நாத்தனார் போடுவா இல்லையா? முருகனுக்கு சகோதரி உண்டா? கிடையாது. அப்போ வேடுவராஜத்தில் ராஜ குலத்தில் வளர்ந்ததான வள்ளியை விவாகம் பண்ணிக்கும் போது பின்னாடி முடிச்சு போட்டது தேவசேனை. தேவசேனை தான் பூஜை முடிச்சு போட்டாள். அப்படி திரும்பி பார்க்கறாள். தேவசேனை முடிச்சு பார்த்தோட இவளை எத்தனை நாளைக்கு நம்ம அழ விட்டோம். இன்னைக்கு நம்மளும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த பொண்ணு இவ்வளோ சந்தோஷப்படுறதே, இவள் இவ்வளவு நல்லவள் அல்லவோ அப்படின்னு நினைச்சுன்னு அவள் கையை பிடிச்சுன்னு அழுதாள் வள்ளி. அப்ப தேவசேனை சொன்னாள்,
நீங்கள் போய் வேடுவ ஜாதியில் பிறந்த நீங்களும் முருகனும் சேரணம்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சு நான் தினம் பூஜை பண்ணினேன். திருச்செந்தூரில் நான் தினம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணி பிரிஞ்சிருக்கிற வள்ளியும் முருகனும் சேரணும், பிரிஞ்சிருக்கிற வள்ளியும் முருகனும் சேரணும்னு நான் பூஜை பண்ணினேன். நான் பூஜை பண்ணினேன் விக்கிரகம் தோருக்கு பாருங்கள் காண்பிக்க. எல்லாரும் பரம சந்தோஷ பரிதாளாக ஆனாள்னு ஸ்காந்தத்தினுடைய உபரிபாகத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மகாத்மியம் வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் வள்ளிகாந்தன் சண்முகநாதன் செந்தில ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியையும் மனசந்துஷ்டியையும் முருகன் கொடுக்கட்டும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் திருச்செந்தூர் பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். எல்லாரும் வந்து முருகனுடைய பிரசாதத்தை வாங்கிக்கணும். முருகனுடைய கிருபையினால ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாணா. முருகனுடைய பிரசாதத்தினால எல்லாருடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகணும், பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள்லாம் சேரணும், எல்லாருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி சந்தோஷமான வாழ்க்கை. இந்த விவாக மண்டபத்தில் அந்த தம்பதிகள் என்ன சந்தோஷத்தை அடையிறாளோ அதே சந்தோஷம் 100 வயசு பரியந்தம் அவர்கள் அடையணும். நல்ல குழந்தைகளோட எல்லாருக்கும் ஹிந்து மதம் பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும். ஹிந்து தர்மம் எங்கும் வளரணும். எல்லாரும் நன்னா இருக்கணும். பிராமணர்களும் நன்னா இருக்கணும், சத்திரியர்களும் நன்னா இருக்கணும், எல்லா வர்ணத்தவர்களும் நன்னா இருக்கணும், கிறிஸ்தவர்களும் நன்னா இருக்கணும், முஸ்லீம்களும் நன்னா இருக்கணும். எல்லாருமே நன்னா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். யாரும் கெட்டு போகணும்னு நான் சொல்லலை. இப்போ சொல்லட்டுமா? பழனி முருகனை மலையினுடைய பின் வழியாக இஸ்லாமியர்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் வந்து நின்று முருகனை பூஜை பண்ணிட்டு போனார். ஒரு 100 வருஷம் முன்னாடிலாம் நீங்கள் பழனி மலையினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிற பாதையினுடைய பின்பக்கத்தில் மலையில் ஒரு 10 தப்படியில் ஒரு இடம் வந்து நிற்கும். இஸ்லாமியர்கள்லாம் தன் குழந்தைக்கு முடியிறக்கி தேங்காய் உடைச்சி கற்பூரம் காண்பிச்சு முருகா என் குழந்தைய நீ ரட்சிக்கணும்னு அப்படிலாம் பிரார்த்திச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த பாரத தேசத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் சந்தோஷமாக வாழ்ந்தோம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சில விஷமிகள்லாம் தப்பான அபிப்பிராயத்தை மனசில் உண்டாக்கி பேத புத்தியை ஏற்படுத்தினார்களே ஒழிய நாம் எல்லோரும் ஒற்றுமையே தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கும் பாருங்க, எத்தனையோ நல்ல நல்ல பக்தர்கள்லாம் இருக்கா. இஸ்லாமியர்கள் நல்ல பக்தர்கள் இருக்கா. கபீர்தாசர் பார்க்குறமே சரித்திரம் இஸ்லாமியர் தான். வேற அற்புதமான ராம பக்தர் அவர் இல்லையா? ஆனால் உலகம் முழுக்க இந்த உபன்யாசம், ஜெயந்திபுர உபன்யாசம் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு முருகனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் இந்த உபன்யாசத்தை சமர்ப்பிக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गुरुवातपुरीश पंचकाख्यम स्तुतिरत्नं पठतां सुमंगलं स्याति हृदि चापि विशेति हरिस्वयन्तु रतिनाथायुततुल्यदेहकान्ति नारायण 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 வெற்றிவேல் முருகனுக்கு.